எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து நிறைய விஷயங்களை சேர்த்து பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசண்டாக இந்த வெயிட் லாஸ் பற்றி ஏகப்பட்ட கமெண்ட்ஸு, டவுட்டு. இப்போ நான் நியர்லி மாஸ்டர் செக்அப் முடிஞ்சு இப்போ நியர்லி 9 பாயிண்ட் சம்திங், நியர்லி அப்ராக்சிமேட்லி 10 kg வந்து வெயிட் லாஸ் ஆகிருக்கேன். உங்களுக்கு பிக்சர் நான் சைடில் கொடுக்குறேன், ஃபுல் பிக்சர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வெயிட் செக் பண்ணேன். நடுவில் எங்கேயுமே செக் பண்ணல. ஸோ இப்போ போட்டிருக்கிற குர்த்தி புதுசு, இது உட்மல்பேட்டில் பர்ச்சேஸ் பண்ணது. இது வந்து எக்ஸல் சைஸ். எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா XXL சைஸ் எடுத்துகிட்டு நம்ம ட்ரையல் ரூமுக்கு போவோம். XXLே பத்தாது. அப்புறமா இப்போ கோயம்புத்தூர்லலாம் குர்த்திஸ் வாங்கியிருந்தேன் தீபாவளி டைமில். இப்போ உங்களுக்கு சொல்லியிருந்தேன் XXL வந்து XXL சைஸுக்கு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ். இது ட்ரையல் ரூமுக்கு வந்து அங்கே இருக்கிறவங்க கொடுத்தாங்க, மேடம் உங்களுக்கு எக்ஸல் சைஸ் கரெக்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து எக்ஸல்லாம் எனக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ட்ரை பண்ணி பார்த்தா இதுவே மீன் கொஞ்சம் லூஸாக இருக்குது, அவ்வளோ ஃபிட்டிங்காக இல்லை. ஸோ இதுக்கு ரீசன் மெயினாக பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் மே மந்த்லேருந்து நான் சுகர் கம்ப்ளீட்டாக குவிட் பண்ணிட்டேன். ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர், ஹனி, அப்புறம் சுகர் வச்சு பண்ணுற எல்லா விதமான இதையும் குவிட் பண்ணிட்டேன். அதனால் சுகர் கிரேவிங்காக இல்லை. ரீசன் வந்து டெய்லியுமே ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக மிக்சட் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஷாப்புக்கு வந்து டோர் டெலிவரி ஆகும். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஆக்சுவலாக சுகர் குவிட் பண்ணுறது. நம்ம ஜிம் போய் எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் போகிறது, யோகா பண்ணுறதை விட எனக்கு இது ஈஸியாக இருந்தது. விசிபிளாக ரிசல்ட் ரொம்ப சீக்கிரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து அந்த மாஸ்டர் செக்கப்லேயே எனக்கு பார்த்திங்கன்னா இந்த டயட்டிஷியன் சார்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. டயட் சார்ட் வந்து டயட்டிஷியன் கொடுத்துருந்தாங்க. இது வந்து உங்களுக்கு GKNM ஹாஸ்பிட்டலில் எனக்கு கொடுத்தது. இது நான் லான்ச் பண்ண புது வெயிட் லாஸ் பவுடர் கூட இப்போ வரைக்கும் இனியும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக சென்ட் பண்ண போகிறேன். இப்போ வரைக்கும் இந்த டயட் சார்ட் பார்த்திங்கன்னா நான் ஜெராக்ஸ் எல்லாருக்குமே, யாரெல்லாம் அது பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அதை வந்து ஜெராக்ஸ் பண்ணி ஜெராக்ஸை சென்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதில் நான் உங்களுக்கு டயட் சார்ட் வேணாலும் மறுபடியும் க்ளோஸ்அப்லேயும் காட்டுறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா எது வந்து எடுக்கக்கூடாது, எது சாப்பிடக்கூடாது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு இந்த டயட் சார்ட்லேருந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஆயிலில் மெயினாக கோகோனட் ஆயில் எல்லாருமே அவாய்ட் பண்ணுங்கள். கோகோனட் ஆயில் வந்து குக்கிங்க்கு நல்லது கிடையாது. அது மற்ற இதுலலாம் பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் நல்லது, அந்த இது இருக்குது, இந்த இது இருக்குது கிடையாது. உறையும் தன்மை இருக்கிற எந்த ஒரு ஆயிலுமே நம்ம எடுக்கக்கூடாது. அதுதான் வந்து ஹார்ட் பிளாக்கு, ஹார்ட் அட்டாக்லாம் ரீசன். நெய், கோகோனட் ஆயில், இது மட்டும்தான் எனக்கு வந்து இந்த டயட் சார்ட்டில் ஸ்ட்ரைக் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி கடலெண்ணெய் எடுக்கக்கூடாது. மற்றபடி நம்ம ஜிஞ்சரி ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் உரையாது. உங்களுக்கு என்ன ஒரு லோ டெம்பரேச்சர் போனாலும் கட்டி ஆகாது. இப்போ வின்டர் சீசன்லலாம் தேங்காய் நல்லா கட்டியாது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி சொல்கிறேன் நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. அதுக்கப்புறமா எக்கு எல்லோ அடிச்சிருக்காங்க. மட்டனோட ஒரு சில பீசஸ் மட்டும், இந்த லிவர் அந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்லாம். சுவரொட்டி, B12க்காக மட்டன் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுக்கணும், எந்த வெஜிடபிள்ஸ்லாம் எடுக்கணும், எது வந்து நான் சாப்பிடவே கூடாது, எதனால் வந்து நமக்கு மெயினாக அந்த டம்மிக்கு ரீசன் பார்த்திங்கன்னா கலோரி தான். பொண்ணுங்களுக்கு அந்த டம்மி ரிடக்ஷன் தான் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். என்ன ட்ரெஸ் வேணால் போடலாம். நான் லான்ச் பண்ண வெயிட் லாஸ் பவுடரில் வந்து இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு கேட்லாக்லேயும் இருக்கும், இங்கேயும் கொடுத்துருக்கேன். அது எப்படி சாப்பிடணுன்ற டைரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு வேளை மீலை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை கஞ்சியை காய்ச்சி குடிக்க சொன்னேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் நீங்கள் எப்பவும் போல் சாப்பிட்டுக்கோங்க. டின்னர் வேணால் ஸ்கிப் பண்ணுங்கள். வாரத்தில் 2 நாள் இல்லைன்னா மேக்ஸிமம் 3 நாள் எடுத்தால் போதும். இல்லை கொள்ளு, பார்லி அரிசி, கருப்பு கவுனி அரிசி, முளைக்கட்டினா பாசிப்பயிரெலாம் சேர்த்து செஞ்சுருக்கோம். நல்ல ஹெல்த் வேயாவா நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னா இது தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து டம்மி ரிடக்ஷனில் தான் தெரியும். ஒரு டேப் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு இந்த இதை குடிக்க ஆரம்பிங்க. இது குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் வந்து சைஸ் மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸை விட இந்த சைஸ் ரிடக்ஷன் நல்லா தெரியும். ஸ்லோவாக வெயிட் லாஸ் ஆனீங்கன்னா அது ரீகெயின் ஆகாது. மெதுவாக வெயிட் லாஸ் ஆனீங்கன்னா லைஃப் லாங் அந்த வெயிட் லாஸ் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். நீங்கள் மற்றதெல்லாம் பார்த்து டிராஸ்டிக்காக வெயிட் லாஸ் ஒரே மாதத்தில் 4 கிலோ அப்படிலாம் வெயிட் லாஸ் ஆனீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் ஆறீங்களோ டபுளாக வெயிட் கெயின் ஆகும். ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா உயிரோடு இருக்க காலம் வரைக்கும் அதுதான். நான் இனிமேல் சுகரே சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டேன்னா முடி வெயிட் கெயின் ஆகும். சுகர் வந்து நான் நினச்சா கூட இப்போ சாப்பிட முடியல. ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா கூட அப்படியே தித்திக்குது. ஸோ உங்களுக்கு வேணா இது பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு நான் வந்து இந்த டயட்டிஷியன் சார்ட்டு கண்டிப்பாக ஃப்ரீயாக சென்ட் பண்ணுவேன். அது ஜெராக்ஸ் தான் அப்படின்றனால அந்த ஆஃபர்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்புறம் ஒரு சில பெரியவங்க வந்து டீமுக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கீங்க, எனக்கு வந்து சுகரும் இருக்குது, பிபி இருக்குது, கால் வலி இருக்குது, என்ன எடுக்கணும், உங்கள் ப்ராடக்ட் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படி சொல்லி கேட்டனால நான் மறுபடியும் இது மட்டும் சொல்லிடுறேன். சங்கு பூட்டி தான் தி பெஸ்ட்டு. காலையில் வெறும் வயிற்றுல உங்களுக்கு அசிடிட்டி அல்சர் இல்லைன்னா தாராளமாக எடுக்கலாம். இது பிபி கண்ட்ரோல் பண்ணும், சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்களுக்கு வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் சரி பண்ணுது, ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்குது, ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து சரி பண்ணுது. இதெல்லாம் நீங்கள் வந்து கூகுளில் சங்குப்பூவோட பெனிஃபிட்ஸ்னு ப்ரௌஸ் பண்ணாலே வரும். இது ஒரு நாளைக்கு ஒரு வேளை எடுத்தால் கூட போதும். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக சுக்கு இதெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம். ஆவாரம்புட்டி தூள் வந்து ஒன்லி ஃபார் டயபெட்டிஸ் மட்டும்தான். மீன்ஸ் சுகர் கண்ட்ரோல் மட்டும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆவாரம்புட்டி தூள் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபீட்பேக் ரிசீவ் பண்ணியிருந்தா வெயிட் லாஸ் பவுடர் வந்து கஞ்சியாக சாப்பிட்டு கால்வலி சரியாயிடுச்சுன்னு. பார்லி அரிசி தான் அதுக்கு காரணம். பார்லே வந்து உடம்புல இருக்கிற அந்த தண்ணி சத்தை வந்து எடுக்கும்னு சொல்லுவாங்க, நல்ல குளிர்ச்சி உடம்புக்கும். அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அது எனக்கு தெரிஞ்சது, இது சாப்பிட்டா கால்வலி கம்மியாகுதுன்னு. மொடவாட்டு கிழங்கு சூப்பு நல்லா ஃப்ரெஷ் பேட்சஸ் தான் எப்பவுமே வந்துட்டுருக்கு. மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 to 50 kg சேல் பண்ணிகிட்ருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கிற ப்ராடக்ட்டு. உங்களுக்கு வந்து உடம்புல என்ன வகையான எலும்பு வலி, உங்களுக்கு எங்கே கை கால் வலி, முட்டி வலி, நிற்க முடியல, உண்மையாகவே மொடவாட்டு கிழங்கு லான்ச் பண்ணலைன்னா என்னாலேயே இவ்வளோ நேரம் நின்னெல்லாம் வேலை செய்ய முடியாது. பிஸ்னஸில் வந்து நான் 4 to 5 hours நிற்கிறேன். நல்ல வேலை மொடவாட்டு கிழங்கு சூப் வந்து லான்ச் பண்ணேன். ஸோ என்ன ப்ராடக்ட் வேணாலும் ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தி பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன். அடுத்ததான் இந்த வீடியோவில் நான் முக்கியமாக ஒன்று இன்க்ளூட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போது ஸ்கூலுக்காக தான் வந்து நம்ம உடுமல்பேட்டுக்கு வந்தோம். ஸோ அது வந்து கரெக்டான டெசிஷனா இல்லை ராங் டெசிஷனா, ஸ்கூல் எப்படி இருக்குது, நீங்கள் வந்து வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு எடுத்த முடிவு தப்பு, இவ்வளோதான் எல்லா பொண்ணுங்களையும் மோட்டிவேட் பண்ணுறீங்க, கண்டிப்பாக பொண்ணுங்க வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்களே வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்தது கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் நான் ரிசீவ் பண்ணியிருந்தேன். என்னோட க்ரோத்தை விட எனக்கு ஜீவனோட ஸ்டடி ரொம்ப முக்கியமாக பட்டது. ஸோ லக்கிலி எனக்கு இங்கே பிஸ்னஸும் அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீவனோட ஸ்டடி பற்றி நான் எடுத்த முடிவு தப்பா சரியா அப்படின்னு நான் சொல்கிறத விட ஜீவன்கிட்டயே கேட்போம், அவன் என்ன ஃபீல் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஹாய் ஜீவன். ஹலோ. ஸ்கூல் வந்து உடுமல்பேட் வந்ததுக்கு அப்புறமா உனக்கு ஸ்கூல் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, நல்லா தான் இருக்கு. ஸ்டாஃப் எல்லாம் எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க? கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா தான் இருக்காங்க, நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. புரியுதா உனக்கு கிளாஸ்? புரியுது. அப்ப நம்மளே படிச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஸ்டாஃப்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்தா அது பத்தாது, நாமளே படிக்கணும். நீ படிக்கிறியா? படிக்கிறேன். அப்புறம் இங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி எல்லாம் நல்லா பேசுறாங்களா? நல்லா தான் பேசுறாங்க. ஏன்னா நீ பெங்களூர்ல இருந்து வந்திருக்க, நியூ அட்மிஷன். அப்பப்போ இங்கிலீஷ்லயும் பேசுவாங்க என்கிட்ட. சோ அது ரொம்ப கைண்டா. ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இங்க. உனக்கு பிடிச்சிருக்கா உடுமல்பேட்டோட ஸ்கூல் எல்லாம்? ஸ்கூல் ரொம்ப நல்லா இருக்கு, அதான் நான் சொல்றேன். வேற என்ன சொல்ல நினைக்கிற? 12th போர்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. 12th எப்படி படிக்கணும்னு சொன்னீங்கன்னா வீடியோ பார்க்குற மற்ற பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எவ்வளோ டைம் கிடைக்குதோ அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணணும். அதான். அப்புறம் உன்னோட எய்ம் என்னது நெக்ஸ்ட் 12th முடிச்சுட்டு? எனக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும். கம்ப்யூட்டர் இன்ஜினியர். கம்ப்யூட்டர் நல்லா வருதா? எனக்கு நல்லா வரும். இப்போ வரைக்கும் கம்ப்யூட்டர்ல தான் நல்லா ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இப்போ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் தான் எடுத்துறோம் குரூப். மூணுல எது டஃபா இருக்கு? பிசிக்ஸ் தான். கெமிஸ்ட்ரி ஈஸியா இருக்கா? கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸி. மேத்ஸ் ஓரளவுக்கு மீடியம் தான். கால்குலஸ் எல்லாம் இருக்கு, அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீயே படிச்சுக்கிறியா எல்லாமே? நானே படிக்கிறேன். ஸ்டாஃபோட கோச்சிங்கே போதுமா? ஸ்கூல் ஸ்டாஃபோட கோச்சிங்கே போதுமா? அது போதும். ஆக்சுவலி டியூஷனே வேண்டாம். டியூஷன் தேவையில்ல, ஸ்டாஃப்ஸ் நல்லா சொல்லி கொடுப்பாங்க. டெய்லி எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ற ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் படிக்கிறதுக்கு? 6 o'clock இருந்து 11 o'clock வரை நான் படிக்கணும். 5 hours அட்லீஸ்ட் மினிமம் 4 hours படிக்கணும். வேற ஏதாவது சொல்ல நினைக்கிறியா ஸ்கூல் பத்தி? வேற உடுமல்பேட் உனக்கு பிடிச்சிருக்கா? ஹோம் டவுன் ரொம்ப பிடிக்கும்.
ஹோம் டவுன், அம்மாவோட ஹோம் டவுன். அம்மாவோட ஹோம் டவுன்னு. ஃபேமிலி சப்போர்ட்க்கு எல்லாரும் இருக்காங்க. பெங்களூர்ல இருந்தப்போ அவ்வளோ சப்போர்ட் அவ்வளோ இல்ல. தனியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்க வந்ததுக்கப்புறம் எல்லாரும் இருக்காங்க. யார் இருக்காங்க? தம்பி, தங்கச்சி, சிஸ்டரோட குழந்தைங்க, கசின்லாம் இருக்காங்க. அதனால ஜாலியா இருக்காங்க. ஜாலியா தான் இருக்கு. விளையாடுறதுக்கு எல்லாரும் கூடயும் இருக்காங்க. அங்க தனியா இருந்த மாதிரி இருந்தது இல்லையா? இங்க வந்து எல்லாரும் இருக்காங்க பேசுறதுக்கு. நீ ஹாப்பியா இருக்கியா உண்மைப்பேட்ல? ஹாப்பியா தான் இருக்கேன். சரி, ஓகே, பை. மோட்டிவேஷனல் வீடியோஸ் போஸ்ட் பண்ணி நிறைய பேர் மறுபடியும் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயம் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணணுன்னு இருக்கேன். ரொம்ப நாளாக இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறது வந்து சரியா தப்பான்னு தெரியல. சரி, ஓகே, நம்ம சொல்லலாம், இது ஒரு அவேர்னஸாக நம்ம சொல்லலாம் அப்படின்றனால தான் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறேன். ஒரு ஃபேமிலி பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இப்போ வந்து நமக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ ஒரு இன்செக்யூரிட்டியோ வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க க்ரியேட் பண்ணுறதா நாம் நினச்சிக்கிறோம். அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, எல்லார்கிட்டையும் நம்ம வந்து ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். நான் வந்து விதவிதமாக 3 வேளை சமைச்சு ஒரு நல்ல ஒய்ஃபுன்னு நான் ப்ரூவ் பண்ணணும், குழந்தைங்கள வந்து நான் நல்லபடியாக வளர்க்குறேன், நான் நல்ல அம்மானு ப்ரூவ் பண்ணணும், அப்புறம் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் நான் வேலைக்கு போய் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு நான் ப்ரூவ் பண்ணணும். இந்த ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற டேக் வந்து ஜென்ஸுக்கு இல்லை. நான் நல்ல ஹஸ்பண்டாக ப்ரூவ் பண்ணணும், நல்ல பையனாக ப்ரூவ் பண்ணணும், நல்ல ஆளாக சொசைட்டியில் ப்ரூவ் பண்ணணுன்றது வந்து பொண்ணுங்க அளவுக்கு அவங்க அது ஒரு ப்ரெஷராக எடுத்துக்கிறதே இல்லை. அவங்களோட ஓன் நேச்சரில் எப்போ போல இருக்காங்க. நாம தான் மேரேஜுக்கு அப்புறமா குடும்பத்துக்காக அட்ஜஸ்ட் பண்ணி வேற ஒரு கேரக்டராக நம்ம விட்டு கொடுத்து நம்மளோட சுயத்தை இழந்து குடும்பத்தோட ஹாப்பினஸ்க்காகவும் எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் நிறைய விஷயங்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகிறோம். இது வந்து பொண்ணுங்களோட ஒரு நேச்சர். நமக்கு வந்து இயற்கையாகவே அந்த நேச்சர் வந்திருக்கா இல்லை நம்மளோட ஃபேட்டா அப்படிதான் நம்ம இருக்கணும்னு ஒரு ஃபேட்டான்னு தெரியல. பொண்ணுங்க நார்மலாகவே விட்டு கொடுக்குறோம் ஜென்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. அப்போதான் குடும்பம் வந்து ஸ்மூத்தாக போகுது. நான் இந்த இதில் சொல்ல வர பாயிண்ட் வந்து, எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. இப்போ யூடியூபராக நானே வந்து 3 வேளை விதவிதமாக சமைச்சு டேபிளில் நிறைச்சாதான் நான் வந்து ஒரு நல்ல பொண்ணுன்னு யூடியூப்ல எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுவாங்க கீழே. அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். பொண்ணுங்க வந்து ஃபர்ஸ்ட் சமைக்கிறதுக்காக பிறக்கவே கிடையாது. அது தலையெழுத்து, சமைச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அதனால சமைக்கிறோம். ஹெல்த்தியா நம்ம ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, குழந்தைங்களோட ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வீட்டில் சமைக்கிறோம். நம்மளால என்ன முடியுதோ அதை சமைக்கிறோம். அடுத்ததான் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போய் எல்லாத்தையும் நல்ல பேர் எடுக்கிறதுக்காக நம்ம நேச்சர், நமக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர்லேருந்து வேற கேரக்டராக மாறி அது எத்தனை நாளைக்கு வந்து அந்த மாதிரி ஆக்ட் பண்ண முடியும்? இப்போ என்னால் என்ன விஷயம் முடியுதோ அது முடியும், என்னால் ஒரு விஷயம் முடியாது, நான் பண்ண மாட்டேன். அது மாதிரி இது என்னோட ஒரிஜினல் நேச்சர். நீங்கள் அது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்னு சொல்லிட்டுருக்கீங்க. மேபி அது என்னோட ட்ரூ கேரக்டர். நான் வந்து என்னால் முடியாத ஒரு விஷயத்துக்காக, இப்போ சப்போஸ் என்னால் முடியல அப்படின்னா என் ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும், என் மாமியார் வந்து சூப்பர் மருமகன் சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு எந்த விஷயத்தையும் நான் பண்ணவே மாட்டேன். எனக்கு அந்த மாதிரி நல்ல பேரே தேவையில்லை. அப்பப்போ நான் நினைப்பேன், 4 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத நல்ல பேர் வந்து தேவையே கிடையாது. நல்ல பேர் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம என்ன பண்ணாலும் கிடைக்காது. ஸோ என்ன முடியுதோ அதான் பண்ணுவோம். நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு தெரியும். ஒரு பொண்ணா, ஒரு ஒய்ஃபா, ஒரு அம்மாவா ரெஸ்பான்சிபிலிட்டி புரிஞ்சு நடந்தாலே போதும். இப்போ மெயின் ஸ்டோரிக்கு வர, அந்த ஸ்டோரி ஷேர் பண்ண கஷ்டமாக இருக்கிறதுனால அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, 2 குழந்தைங்க. இப்போ பையன் ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து ஒரு குட்டி பொண்ணு. நிறைய ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக. இவங்க வந்து அங்கே பெங்களூர்ல இருந்தப்போ எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப க்ளோஸாக நான் பார்த்துருக்கேன்.
ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து ஐடி ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அப்பப்போ யூஎஸ்லாம் போவாங்க. யூஎஸ்லேயே அவங்களுக்கு செட்டில் ஆகிற மாதிரி ஒரு இது கிடச்சிது. பட் இவங்க ஒய்ஃபுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் இங்கேயே இருக்காங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வேலைக்காரங்க, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவங்க ஒர்க்கிங் கிடையாது, அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான். அதாவது மெய்டு இருக்காங்க. மெய்டையே வந்து குக்காக மாற்றிட்டாங்க, ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். இங்கெல்லாம் வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மட்டும்தான் எதுவும் நான் மெய்டோ குக்கோ வைக்கல. நான் என்கிட்ட கேஜெட்ஸ் இருக்குது, அது நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா நார்த் இந்தியன்ஸ் தான் வருவாங்க, அது நமக்கு செட் ஆகாதுன்ட்டு. லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப நல்ல லைஃப் ஸ்டைல். நம்ம பார்த்தோம்னா சே ரொம்ப லக்கி, இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு வந்து நம்ம ஆசைப்படுவோம். செம்ம சேலரியான ஒரு சேலரி வாங்குற ஒரு ஹஸ்பண்ட். ஒய்ஃப் என்ன கேட்டாலும் நடக்கும், என்னன்னாலும் வாங்கி கொடுத்துருவாரு, ஆர்டர் பண்ணிடுவார். அவங்க வீட்டோட இன்டீரியர்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். 3 BHK ஃப்ளாட்டு, ஃபால் சீலிங் எல்லாம் பண்ணி செம்ம சூப்பராக இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு அவங்கள பார்க்கும்போது செம்ம ஹாப்பியான ஒரு கப்பிள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லை, ஃபினான்ஷியல் க்ரைசிஸு, லோனை கட்டணும் அப்படின்ற ஸ்ட்ரெஸ் எல்லாம் அந்த ஒய்ஃபுக்கு இல்லை. அவங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபீல்டில் இருக்கவங்க தான். நிம்மதியான ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஐ மீன் நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலில். அப்புறமா நம்ம டெய்லி பேசுகிறோம், பழகும்போது தான் தெரியுது மோஸ்ட்லி அவங்க எதுவுமே குக் பண்ணவே மாட்டாங்க, எதுவுமே சமைக்க மாட்டாங்க. காலையில் அங்கெல்லாம் 7 o'clock பஸ் வந்துடும், 7:15 ஸ்கூல் பஸ் வந்துடும். அந்த பையன் வந்து ஸ்கூல் பஸ் ஏறும்போது பார்த்தீங்கன்னா லஞ்சு பாக்ஸுக்கு ஒன்றுமே சமைச்சிருக்க மாட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டும் அந்த பையனுக்கு கொடுத்ததில்ல, வெறும் பால் சாப்பிட்டுட்டு பஸ் ஏறுவா அப்படி. அப்புறம் ப்ரெட் ஏதோ டோஸ்ட் பண்ணி அது வந்து போட்டு கொடுத்துருவா அப்படி. மத்தியானம் குழந்தை வந்து பசியோட வீட்டுக்கு வரும்போதாவது ஏதாவது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம்ல, அட்லீஸ்ட் ஒரு தயிர் சாதம், அது கூட கிடையாது. நான் ஒரு நாள் ஆஃப்டர்நூன் நான் அவங்க வீட்டில் இருந்தப்போ அந்த பையன் வந்து ஸ்கூல்லேருந்து வர்றான், ஒன்றுமே சமைக்கல. அவங்க அப்பா ஆஃபீஸில் உட்காந்துட்டு பீஸாவோ ஏதோ ஆர்டர் பண்ணுறாரு. அவருக்கு தெரியுது ஒய்ஃப் வந்து சமைச்சிருக்க மாட்டாங்க, பையன் வந்து ஸ்கூல்லேருந்து பசியோடு வருவான். அவங்க சொன்னாலும் அது சண்டை தான் வரும், சமைக்க மாட்டேன் அந்த மாதிரி சண்டை தான் வரும். அப்புறம் நைட்டு டின்னரும் வெளியே ஆர்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டுனால இப்போ நீங்கள் வீடியோவில் வந்து 3 வேளை எனக்கு சமைச்சே ஆகணும். நான் ஒரே ஒரு வேளை வெளியே டின்னர் ஆர்டர் பண்ணி எப்போ ஒரு வீடியோ போட்டேன். அவ்வளோ கமெண்ட்ஸ், நீங்களும் ஒரு பொம்பளையா என்ன வெளியே ஆர்டர் பண்ணுற நம்மளால், அதாவது நான் ஒர்க்கிங், என்னால் முடியவே முடியாது. நைட்டு வந்து எந்திரிக்கவே முடியாது, காலேஜ்லேருந்து வந்து படுத்தேன்னா. யாராவது சமைச்சு தர மாட்டாங்களா, ஒரு காஃபி யாராவது வச்சு தர மாட்டாங்களா, அப்படி இருக்கும். இவங்க வந்து ஃபுல் டைம் வீட்டில் இருக்காங்க, ரொம்ப சஃபஸ்டிகேட்டட் லைஃப் ஸ்டைலு. எல்லா வேலையும் வேலைக்காரங்க செய்கிறாங்க. காய் கட் பண்ணி கொடுக்குறது கூட பண்ணிடுவாங்க வேலைக்கு வரவங்க. நம்ம சும்மா அடுப்பு அது என்ன கஷ்டம். ஓகே, ஹஸ்பண்டுக்கு சமைக்கிறாங்க சமைக்கல, அது அவங்களோட பர்சனல், நான் அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனால் நம்மளை நம்பி நம்ம உலகத்துக்கு வந்து கொண்டு வந்தது குழந்தைங்கள வந்து நாம தான் அதுக்கு உயிர் கொடுத்து கொண்டு வரோம். பேசிக்காக அதுக்கு சாப்பாடு போடணும் இல்லையா? என்னால் நம்பவே முடியல. எப்போவுமே வீட்டில் பார்த்தீங்கன்னா டிவியில் அமேசான் ப்ரைம் வீடியோவோ நெட்ஃப்ளிக்ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் போயிட்டே இருக்கும், படம் பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும். ஒரு சோஃபா போட்டிருக்காங்க, படுத்துட்டு அதில் ஃபுல் டைம் டிவி பார்த்துட்டே இருப்பாங்க. ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வந்தும் டிவி பார்த்துட்டே இருக்கும். அந்த எஜுகேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸு எதுவுமே கிடையாது. ஓகே, அவங்க ஹஸ்பண்ட் பெரிய இதில் இருக்காரு, யூஎஸில் போகிறாரு வராரு, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு. பட் குழந்தைங்களுக்கும் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் தானே. அவங்க காலில் தானே நிற்கணும். அது படித்து அவங்க சம்பாதிச்சா தானே அவங்களுக்கு மரியாதை. ஜீவனை வந்து விளையாட கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. நான் ஃப்ரீயாக இருந்தால் அனுப்புவேன். ஒரு தடவை உனக்கு ஏதோ ஹோம்ஒர்க்கோ ஏதோ இருந்துச்சு, கூப்பிட்டாங்க, இல்லை அவன் வரல அப்படின்னு சொன்னதுனால கோபம், ஜீவனை விளையாட அனுப்பலை. இப்போ நான் வீடியோவில் சொல்கிறது வந்து நேரில் நான் பார்க்கும்போது நான் சொல்லிடுவேன், என்னோட நேச்சர் அது. நம்ம அங்கே பேசாமல் இங்கே வந்து பின்னாடி வீடியோவில் பேசுகிறோம் அப்படி கிடையாது. ஆன் ஃபேஸ் நான் வந்து அவங்களோட மனசு கஷ்டப்படாத மாதிரி எவ்வளோ தடவை வந்து இன்டெரக்டாக சொல்லியிருக்கேன். நான் ஃபார்மசி ஃபீல்டுன்றதுனால அடிக்கடி அந்த குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். எங்கிட்ட தான் மெடிசின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, எமர்ஜென்சிக்கு என்ன கொடுக்குறதுன்னு அவங்கக்கிட்ட இருக்கும். எவ்வளோ எம்எல் டோஸ் இதெல்லாம் நான் சொல்லுவேன்.
அப்போ அந்த குட்டி பாப்பா பொண்ணுக்கு வந்து வயித்தால போயிட்டு இருக்கு, ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும்னு ட்ரை பண்றாங்க என்கிட்ட கேட்டுட்டு, அதுக்கு சாப்பாடே கொடுக்கல. சாப்பிடாம ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா என்ன ஆகுறது? காய்ச்சல் அடிச்சிட்டு இருக்கு, வயித்தால போகுது, ஒண்ணுமே சமைக்கல. அந்த நான் பேசுறேன் இல்லைங்களா, ஃபேமிலி அந்த ஒய்ஃப் அவங்க இருக்காங்க, அவங்களோட அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களும் சோஃபால படுத்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. வேலைக்கார அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் சமைச்சு அப்புறம் சாப்பிட்டு இப்படி போயிட்டு இருந்துச்சு அவங்க லைஃப் ஸ்டைல். நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் அப்பப்போ ஏதோ செஞ்சேன்னா என்னால் தாங்க முடியாமல் ஏதோ கொடுப்பேன் அந்த குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம். அதோட அந்த குட்டி பாப்பா வந்து எங்கள் வீட்டில் பெல் அடிச்சு என்கிட்ட கேட்டிருக்கு, ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு வந்து. அப்போ இந்த சம்மர் டைமில் இந்த நன்னாரி சர்பத்து அதெல்லாம் செய்வேன், கொடுத்துருக்கேன். அது டம்ளர் எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டில் கேட்குது, எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது ஐஸ்வரி, நீ எனக்கு எதாவது தரியான்னு. எனக்கு கண்ணிலேருந்து தண்ணி வந்துருச்சு. இது வந்து நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வந்து பாப்பா கேட்குறேன். எவ்வளோ ஒரு ஷேமாக இருக்கும், நம்ம வீட்டு குழந்தைங்க பக்கத்து வீட்டில் போய் பெல் அடித்து சாப்பிட ஏதாவது கொடுக்குறேன். லட்சக்கணக்கில் சேல்ரி. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது நம்ம இது வரைக்கும் வீடியோவில் வந்து ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கிற ஹஸ்பண்டு, ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கிற ஹஸ்பண்டு, சேர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழவே முடியல, அந்த மாதிரி நிறைய பேசியிருக்கோம். இது இந்த மாதிரியும் லேடிஸ் நான் நிறைய பார்க்குறேன். இந்த Q&A வீடியோலலாம் நீங்கள் கேட்பீங்க, மேடம் உங்கள் இன்ஸ்பிரேஷன் யார் மேடம்? எனக்கும் யாரையாவது சொல்லணும்னு தான் இருக்கும். ஆனால் என்னை சுற்றி இருக்கவங்களையெல்லாம் பார்த்தா, ஐயோ இவ்வளோ மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, ஐயோ இப்படி இருக்காங்க, இந்த மாதிரி விஷயம், அதாவது அவங்க கிட்ட இருந்ததெல்லாம் நம்ம கற்றுக்கவே கூடாது. இன்ஸ்பிரேஷனாக எடுக்கிற மாதிரி யாருமே என்னை சுற்றி இல்லை. ஆனால் நான் மோஸ்ட்லி பழகுனேன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த நான் கற்றுக்கணும்னு தான் பார்ப்பேன். இந்த குறை கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி இப்படி தெரியுது. இப்போ நான் பேசுகிறவங்க கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம் நான் சொல்கிறேன், என்னன்னாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம என்ன கேட்டாலும் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணிடுவாங்க. செம்ம ஹெல்பிங் டெண்டன்சி. அந்த நல்ல பாயிண்ட்டை மட்டும் நான் அவங்ககிட்ட எடுத்துப்பேன். ஸோ அவங்கள மாதிரி ஹெல்ப் பண்ணவே முடியாது. எனக்கு வந்து வீடியோவில் அது அவங்கள பற்றி பேசவே ரொம்ப கஷ்டமாக இருக்குச்சு. இந்த மாதிரி நம்ம பேசுகிறோமேன்ட்டு. இது பேசுறதுக்கான ரீசன், ஜென்ஸ் மேல் சப்ஸ்கிரைபர்ஸும் நிறையா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப்லாம் கிடைச்சா என்ன ஆகுது? அதாவது ஒன்று நீங்கள் சமைச்சு ஹஸ்பண்டுக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், வீட்டு வேலை செய்யறதுக்கெல்லாம் வேலைக்காரங்க இருக்காங்க, ஹாப்பியாக இருக்கலாம். இல்லையா நீங்கள் வேலைக்கு போய் இண்டிபெண்ட்டாக இருந்து நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா அது ஒரு மாதிரியான லைஃப் ஸ்டைலில் அது நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஏதோ ஒன்று. ரெண்டுமே இல்லை, ரெண்டுமே இல்லை. சரி ஓகே, அது நீங்கள் சாப்பிட்டு படுத்து தூங்குங்க. 2 குழந்தைங்க இருக்காங்களே, அவங்களுக்கு யாரு சாப்பாடு போடுவா? சப்போஸ் ஹஸ்பண்ட் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா, எனக்கு இந்த ஒரு பாயிண்ட் தான் புரியல. ஒரு குழந்தை பிறந்த உடனே செம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா எப்படி 2வது குழந்தைக்கு பிளான் பண்ணுறாங்கன்ற பாயிண்ட்டே எனக்கு புரியல. யாரையுமே மாற்றவே முடியாது. ஒருத்தவங்க ஒரு கேரக்டரில் இருக்காங்கன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், அவங்க சாகிற வரைக்கும் அதே கேரக்டரில் தான் இருப்பாங்க. அவங்கள சேஞ்ச் பண்ணணும்னு நம்ம நினச்சோன்னா நம்ம மண்டையை கொண்டு போயிட்டு ஏதோ இது மலையில் முட்டிக்கிற மாதிரி நமக்கு தான் ரத்தம் வரும். சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ நமக்கு வந்து ஒரு விஷயம் அவங்ககிட்ட பிடிக்கல, இல்லை நம்ம ஹஸ்பண்டே வச்சு சொல்கிறேன், உங்கள் ஹஸ்பண்ட் யாராவது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகல உங்களுக்கு, அவங்க ஒரு மாதிரி கேரக்டரில் இருக்காங்க, அது ஒத்து வரலன்னா அவங்கள சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பீங்க. நமக்கு வேணும்னா அவங்க கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டியதான். 2 சாய்ஸு. ஏன்னா விட்டுட்டு வந்துட வேண்டியதான், இவ்வளோதான். நான் அவங்களை சேஞ்ச் பண்ணணும்னு ட்ரை பண்ணி அழுதுட்டு இருக்கிறத விட அதை ஏற்றுட்டு போயிடுறது நல்லது. சப்போஸ் உங்களால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னா, இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்தாலும் அது அப் டு தேர் ஓன் பர்சனல் டெசிஷன்ஸ். ஸோ இப்போ இந்த ஸ்டோரியை நான் ஷேர் பண்ணுறதுக்கு ரீசன், இப்போ ரீசெண்டாக நான் பெங்களூர் போயிருந்தப்போ அந்த பெரிய பையனுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம், சரிங்களா? அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு அவங்க வீட்டில். அவங்க ஹஸ்பண்ட் வந்து செம்ம கேரக்டர். எனக்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா வேறு விஷயமா, டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயத்தில் சொல்கிறேன். அவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு அவரை நான் பார்க்குறேன், ஃபேஸ்லாம் ஒரு மாதிரியாக இருந்தது. அப்போ எனக்கு புரியல என்ன பிரச்சனை. ரொம்ப ஏஜ்டு லுக்காக இருக்கார், என்னை விட ஒரு சின்ன ஒரு ஏஜில். அப்புறம் வந்து ஏதோ சத்தம் பயங்கரமாக பிரச்சனை, அது அவங்க வீட்டில் சண்டை நடக்கும், அதை நம்ம தலையிட மாட்டோம். அப்புறம் ஒரு நாள் நைட்டு வந்து அவங்க பெல் அடிச்சு, இந்த மாதிரி என் ஹஸ்பண்டை காணோம், ஃபோனோட இமெயிலில் வந்து லொக்கேஷன் தெரியுமாமே,
ஸோ லேப்டாப் வீட்டில் இருக்குது, அவரோட மெயில் ஐடி லாகின்ல இருக்குது. அதை வச்சு அவரோட லொக்கேஷன் வந்து ட்ராக் பண்ணி எடுக்க முடியுமா அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு புதுசாக இருந்தது. நான் வந்து என்ன விஷயம், என்ன காணாமல் போயிட்டாருன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. நான் ரொம்ப நாளாக சரியாக பேசிக்கிறது இல்லை. இல்லைன்னா நான் தான் அப்படியே சொல்லிடுவேனே ஏதாவது. நான் ஏன் இப்படி இருக்கீங்க, சமைக்க மாட்டீங்களா, அந்த மாதிரி ஏதாவது சொல்லிடுவேன் நான். அப்போ வந்து சரி, நான் அவங்க வீட்டுக்கு போனப்போ எக்ஸாம் டைமு, அந்த பையனால் படிக்கவே முடியல, உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அவங்க வீட்டில் அவ்வளோ சண்டை, அவ்வளோ நல்ல லைஃப் ஸ்டைல் இருந்தவங்க. அந்த ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா 24 hours ட்ரிங்கிங்க்கு வந்து அடிக்ட் ஆயிருக்காரு, ஆல்கஹாலிக்கா மாறி இருக்காரு. அவ்வளோ ஷாக், எனக்கு நம்பவே முடியல. அதனால தான் அவருக்கு வந்து ஃபேஸ்லலாம் அவ்வளோ சேஞ்சஸ்ஸு. குடிச்சிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு எங்கேயாவது கிளம்பி போயிடுறது. இந்த குழந்தைங்களோட எஜுகேஷன் என்ன ஆகுறது. அப்புறம் இவங்க வந்து என்கிட்ட வருத்தப்பட்டு என்கிட்ட பேசுகிறாங்க, குழந்தைங்களுக்காக பல்ல கடிச்சிட்டு இந்த வீட்டில் இருக்கேன், இல்லைன்னா இந்த ஆள் கூடியெல்லாம் வாழ முடியாது. ஆனால் ரியாலிட்டி என்ன, ஒரு நல்லா இருந்தவரை ஒரு ட்ரங்கர்டாக யார் மாற்றினாங்க? மேபி வேறு ஏதாவது பிரச்சனை கூட இருக்கலாம், அவர் மேலே தப்பும் இருக்கலாம். நான் கம்ப்ளீட்டாக வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி இந்த பொண்ணை ப்ளேம் பண்ணல. என்னன்னாலுமே பேசிக்காக குழந்தைங்களுக்கு ஒரு ஃபுட்டு கொடுக்க முடியாதா? எனக்கு அழுகையே வந்துருச்சு. அந்த குழந்தைங்களோட ஃப்யூச்சர் என்ன ஆகுறது. இன்னுமே எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸே கிடையாது. இப்போ வரைக்கும் அவர் ஒரு டாக்ஸிக் ஹஸ்பண்ட், அவர் கூட வாழவே முடியாது. அதுதான் வந்து வெளியே சொல்கிறது. ஆனால் ரியாலிட்டி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கெல்லாம் தெரியும், நான் பக்கத்துலேருந்து பார்க்குறதுனால எனக்கும் தெரியும். இப்படிலாம் இருக்காங்க. நாம் என்னமோ 3 வேளை சமைச்சு நல்ல பேர் எடுக்கிறதுக்காக சமைச்சு கொடுக்கான்ட்ருக்கோம். அப்புறம் நல்ல பொண்ணுன்ற பேர் எடுத்துக்கிறதுக்காக எங்கேயுமே எதிர்த்து பேசாமல் எல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் மண்டை ஆட்டிட்டு நம்மளோட கருத்தை எங்கேயுமே சொல்லாமல் அந்த மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க. ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு அங்கேயும் நல்ல பேர் கிடைக்காது, வீட்லேயும் நல்ல பேர் கிடைக்காம நாம் இப்படி இருக்கோம். ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி ஏக்கம் எல்லாம் நான் நினச்சிருக்கேன். ரொம்ப லக்கி. அப்படி ஒரு அந்த பொண்ணு வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ். அவங்க வீட்டில் நிறைய சிஸ்டர்ஸ் தான், பையன்லாம் இல்லை. நல்ல வெல் ஆஃபான ஒரு ஃபேமிலிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டோட பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாதர் இல்லா மாமனார் வந்து ஏதோ ஹையர் போஸ்ட் இன் கவர்மெண்ட் ஆஃபீஸர். அவரை பார்த்தாலே ஜைஜான்டிக்காக நம்ம எந்திரிச்சு நின்று சல்யூட் அடிக்கணும் அப்படி இருக்கும். ஏதோ போஸ்ட், பெரிய போஸ்ட் இருக்காங்க. அந்த மாதிரி லைஃப்லாம் வந்து எல்லாருக்கெல்லாம் கிடைக்காது. அதை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு ஹஸ்பண்டை வந்து டாக்ஸிக்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு நினச்சா ஒரு ஃபேமிலியே எங்கே வேணால் கொண்டு வந்து விட்டுறலாம், தரைக்கு கொண்டு வந்து விட்டுறலாம். அவ்வளோ நல்ல ஃபேமிலி, அவ்வளோ நல்ல ஆள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஜென்ஸ் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃபெல்லாம் சூப்பர், அவங்களுக்கெல்லாம் கோயில் கட்டணும். அட்லீஸ்ட் சமையலாவது செஞ்சு குழந்தைங்களை வந்து நல்லா பார்த்துக்கிற ஒரு ஒய்ஃப் கிடைச்சாலே அது வரும். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம், வேலைக்கு போய் சம்பாதிக்கிற ஒய்ஃபு, உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கிறதெல்லாம் வந்து அடுத்தடுத்த லெவல். பேசிக்காக இப்படி இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ என்ன மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு எனக்கு புரியல. நான் சொல்ல வர்றது, நம்ம எல்லாருக்கும் நம்மளை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. கிவ் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் யுவர் மென்டல் ஹெல்த் அண்ட் மென்டல் பீஸ். நிம்மதியாக இருக்க ட்ரை பண்ணுங்க. எல்லாமே உங்கள் தலையில் இழுத்து போட்டு நான் இல்லைன்னா இந்த உலகமே நின்றுடும், எல்லாத்துக்குமே நான் தான் ரெஸ்பான்சிபிள், நான் தான் எல்லாத்தையுமே கவனிச்சுப்பேன், எந்த பிரச்சனைனாலும் நான் தான் சால்வ் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் அவங்கவுங்களுக்கு அவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருங்க. உங்கள் ஹஸ்பண்ட் பண்ண வேண்டிய வேலையை உங்கள் ஹஸ்பண்ட் தான் பண்ணணும். ஒரு பிரச்சனை உருவாகுது, அதை சால்வ் பண்ண வேண்டியது உங்கள் ஹஸ்பண்ட் தானா, அவரு தான் சால்வ் பண்ணணும். அதில் நாம் உள்ளே நுழைஞ்சு நம்ம மண்டையை போட்டு உள்ளே கொடுத்து நம்ம பேரை ரிப்பேர் ஆக்கி நம்ம மென்டல் பீஸுக்கு எடுத்துக்கணும்லாம் அவசியமே கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக இருங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சொல்கிறேன், இதே பாயிண்ட்டை யோசிங்க. பிரச்சனை பண்ணவங்க நல்லா சாப்பிட்டு சீரியல் பார்த்து தூங்கிட்டு இருக்காங்க. ஜென்ஸாக இருக்கிற பட்சத்தில் வண்டி எடுத்துகிட்டு ஜாலியாக சுற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட அரட்டை அடிச்சுட்டு செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. நாம் ஏன் உட்காந்து அழுகணும்? நாம் ஏன் தூக்கம் இல்லாமல் அழுதுட்டு சாப்பிடாம
நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகி ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகி முடி கொட்டி பிம்பிள்லாம் வந்து எதுக்கு அதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக குப்பையில் வீசிட்டு ஜாலியாக இருக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நான் இந்த மாதிரி விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்றது ஏதாவது ஒரு வகையில மோட்டிவேஷனலாக உங்க லைஃபுக்கு அமையுது. இவ்வளோ நேரம் வரைக்கும் வீடியோவை பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட்டும் பண்ணுங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும் தான். ஸோ தேங்க்யூ.